என்று பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், குதிரை ஒவ்வொரு ஊருக்கு ஒரு குதிரை கொண்டு வந்து விடுவோம். எங்க கொல்லிமலையில 14 நாட்டிலையும் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தனித்த மலர், சிறப்புடைய மலர் உண்டு. ஒன்றுக்கு மல்லிகை என்றால், ஒன்றுக்கு முல்லை, இன்னொன்றுக்கு கொன்றை. இதுபோல அந்தந்த நாட்டை சார்ந்த தலைவர்கள் அந்த நாட்டுக்குரிய மலர்ல பெரிய மாலை தொடுத்து கொண்டு வந்து அணிவிக்கிறோம் சொன்னாங்க. அப்படி சொன்னது மட்டுமல்ல, அடுத்து சொன்னார்கள், இந்த 14 பூக்களும் ஒரே நேரத்தில் பூக்கின்ற ஒரே மலை கொல்லிமலை. நான் அப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன், இவ்வளவு பூக்களும் மணக்கின்ற காரணத்தினாலே அதில் அலைந்து வரக்கூடிய காற்று மனமிக்கதாக என்று பரணர் எழுதினார். ஆக அதுபோல எதையும் அவர்கள் சிந்திக்காது இயற்கைக்கு புறம்பாக தன்னிச்சையாக எழுதியது கிடையாது. அந்த சங்க இலக்கியங்களில் கிடைக்கக்கூடிய முழு சொற்களையும் நாம் இப்பொழுது திரட்ட வேண்டும். அந்த முயற்சி மேற்கொள்ளப்பட வேண்டும். வடமொழியில் இருக்கக்கூடிய பல சொற்களை தமிழ் ஆக்கி கொண்டு வருகிறோம். அந்த தமிழ் ஆக்குகின்ற வேகம் இன்னும் மிகுதிப்படுத்தப்பட வேண்டும். அவர்கள் செய்திருந்தாலும் கூட மாற்றிக்கொண்டு வருகிறோம். ஐயா பாவாணர் அவர்களை சொன்னார்கள், நான் கடித நூலை எழுதுகிற பொழுது எப்படி வழக்கத்தில் இருக்கிற சொற்களை எல்லாம் விட்டு விடுகிறோம். சில சொற்களை கேட்டு எப்படி தமிழ் எழுதுவது என்று கேட்டேன். ஒன்னு பேங்க்ரப்ட், ரெண்டாவது ரெக்கரிங் டெபாசிட். அப்ப அந்த கணக்கில் அப்ப பாத்தீங்கன்னா மீதி தேற்றம் என்பதற்கு சேஷாய நிர்ணய நியோக்தி இருக்கும். நான் படித்த பொழுது அந்த மீதி தேற்றம் இப்ப இருக்கிற அந்த சொல்லுக்கு சேஷாய நிர்ணய நியோக்தி. சேஷம்னா மிச்சம், அந்த மிச்சத்தை நிர்ணயிக்கக்கூடிய உக்தி. மீதி தேற்றம் என்று வந்துவிட்டார். அவருக்கு தெரிந்தது சேஷாய நிர்ணய நியோக்தி, பிறகு இப்பொழுது மீதி தேற்றம் வந்துவிட்டது. அதே போல அவரை பாவாணரியாவை கேட்ட பொழுது பேங்க்ரப்ட் என்பதற்கு என்ன எழுதலாம், ரெக்கரிங் டெபாசிட் என்பதற்கு என்ன எழுதலாம் என்றெல்லாம் கேட்ட பொழுது ஒரு வெறும் அந்த அஞ்சல் அட்டையில தான் எழுதுவார், நுனி குறிக்க எழுதுவார். கடன் மூழ்கின்னு எழுதினார். வழக்கத்தில் இருக்கக்கூடிய சொல்லுங்க, ஊர்ல கடன்ல மூழ்கி போயிட்டான். நம்ம கிட்ட அந்த சொல் இருக்கு, ஆனா புத்தகங்கள் பூராவும் திவாலா 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 என்றுதான் எழுதணும். திவாலாவை மாற்றி கடன் மூழ்கி கொண்டு வர முடியும். ரெக்கரிங் டெபாசிட், அது என்ன ரெக்கரிங் டெபாசிட் எழுதிட்டு இருந்தாங்க கணித நூல்கள். அவர் எழுதினார் மரித்து நிகழ் இட்டு வைப்பு என்று. அது மரித்து நிகழ் இட்டு வைப்பு என்பது சொல்லுகின்ற பொழுது சற்று கடினமாக இருந்தாலும் தொடர்ந்து வருகின்ற பொழுது அது வந்து சேர்ந்துவிடும். ஆக தமிழ்படுத்துகின்ற முயற்சியில அவர்கள் சொன்னது போல உலகமே ஒத்துக்கொண்ட சிலவற்றை நாம் அப்படியே எழுதித்தான் ஆக வேண்டும். தொடக்கத்திலே சொன்னேன், கணக்கு படிக்கின்ற பொழுது கோணத்துக்கு ஆல்பா பீட்டா காமான்னு சொல்றான்னா நான் வேற ஒரு சொல்லிட்டு இருக்க முடியாது. பையார் ஸ்கொயர், வட்டத்துக்கு பரப்பு சொல்றான். பையங்கிற அந்த எழுத்து தான். அதற்கு போய் நான் 22 போட்டுக் கொண்டிருக்க முடியாது. உலகளாவிய சில சொற்களை நான் அப்படியே கொண்டுதான் ஆக வேண்டும். அதுல கூட ஒரு சீர்மை வேண்டும். பிற மொழி சொற்களை தமிழாக்குகின்ற பொழுது ஷேக்ஸ்பியர் என்றால் ஒருத்தர் செகப்பிரியர் என்று எழுதுகிறார், இன்னொருத்தர் ஷேக்ஸ்பியர் என்று எழுதுகிறார். இப்படி ஒரு பெயரையே பல பேராக எழுதுகிறோம். சமஸ்கிருதம் என்று சொன்னால் சமஸ்கிருதம் என்று எழுதுகிறார்கள், சமஸ்கிருதம் என்று எழுதுகிறார்கள். இவற்றுக்கெல்லாம் நிலையாக பிற மொழி சொற்களை தமிழ்படுத்துகின்ற பொழுது இந்த வகையிலே தான் செய்ய வேண்டும். முன்னோட்டோ பின்னோட்டோ இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் முடிவு செய்வதற்காகத்தான் நான் முதல்லயே சொன்னேன், ஒரு தானே ஆணையிடக்கூடிய தன் உரிமை பெற்ற ஒரு சொல்லாக்க குழு. அந்த சொல்லாக்க குழு செல்லுதான் முடிவு. பல சொற்கள் கிடைக்கலாம், அந்த கிடைக்கல சொற்கள்ல எது சிறந்தது என்று வல்லுநர்களை கொண்டு தீர்மானித்து அவர்கள் சொல்வதைத்தான் நாட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் பயன்படுத்த வேண்டும். என்னுடைய எண்ணம் வேறாக இருக்கலாம், இருந்தாலும் அந்த குழு என்ன சொல்கிறதோ அதுதான் முடிவு என்று. ஆட்சியர் இருக்கிறார், சில பொறுப்புகளை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவரவர் பிரியும் போல எடுத்தால் நிச்சயமா வேற முடிவும் கூட சரியா இருக்கலாம். ஆனால் மாவட்டத்தை பொறுத்தவரை அவர் சொல்வதுதான் முடிவு என்று ஒரு முடிவுக்கு வருவது போல மொழியை பொறுத்தவரை, சொற்களை பொறுத்தவரை இந்த குழு சொல்வதுதான் முடிவு என்கின்ற அளவுக்கும் அந்த குழுவும் அந்த குழுவை மேற்கொண்டு இருந்து அசைக்கின்ற சக்தி எதுவும் இல்லாமல் அந்த குழு நிர்ணயிக்க அதை அரசு ஏற்று ஆணையாக இடுமையானால் அதை பின்பற்றக்கூடிய மக்களை உருவாக்க வேண்டுமே என்று சொன்னால், நண்பர் பாலை கௌதமன் அவர்கள் சொன்னார்கள், வர வர நம்முடைய பிள்ளைகள் தமிழில் இருந்து வேற எங்கோ நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அதை மாற்றுவதற்கு தமிழறிந்தவர்கள் என்ன செய்கிறோம்? நம்முடைய வீட்டு பெயர்கள் தமிழ் பெயர்களாக இருக்கின்றனவா?
எல்லாவற்றிலையும் மூட நம்பிக்கை. பேர் நான் வைக்கிறது இல்ல. ஒரு வீட்டில் பேர் வைக்கிறேன்னா கணக்கர், கணியர், இந்த எண்கணியர் இருக்கா பாருங்க, இப்படி இருந்தால்தான் பெயருங்கிறான். என் வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு அம்மையார் நானாவில் ஒரு நல்ல பேர் ஒண்ணுன்னாங்க. அந்த கணியர் சொல்லியிருக்கார் நானாவில் நல்ல பேர் ஒண்ணு. நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள அந்த அம்மா வேற ஒரு பேரை வச்சாங்க. என்னன்னு கேட்டா நிகிஷா. நிகிஷாவுக்கு என்ன பொருள்? ஏன்னா அவன் ஏதோ எழுத்து சொன்னான், நீ கிஷாவை கூட்டினா இவளை வருது, நிகிஷான்னு பேர் வச்சுட்டான். பேர் வைக்கிற போதே சில இடத்துல பார்த்தா கண்ணாங்கிறான். அந்த கண்ணாங்கிறது என்னன்னு தெரியாமையே திரைப்படத்தில் நடிக்கக்கூடியவர் அங்க வடநாட்டில் அது ஒரு பிரிவு, ஜாதி பிரிவு, அதை இவனுடைய பெயராக வைத்துக் கொண்டிருக்கூடிய இந்த நிலையெல்லாம் மாற்றுகின்ற போக்கும் தமிழ்நாட்டில் உருவாக வேண்டும். நாம் தமிழர், அனைத்தும் தமிழில் தான் செய்ய வேண்டும். என்னென்ன மொழியிலே இருந்தாலும் அதை என் மொழிக்கு கொண்டு வருகின்ற பொழுது என்னுடைய மொழியாக்கி கொண்டு வர வேண்டும், என் இயல்புக்கேற்ப கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தை மக்களும் கொள்ளுதல் வேண்டும், ஆட்சியும் கொள்ள வேண்டும். அனைத்து நடைமுறைகளும் அதுபோல இருக்க வேண்டும். அத்தனை பேரும் சேர்ந்து ஒத்துழைத்தால் தான் இந்த தேரை இழுக்க முடியுமே தவிர ஏதோ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பக்கம் ஆளுக்கு ஒரு பக்கம் கயிற்றை பிடித்து இழுத்தால் நிச்சயமாக தேர் நகரார். அதனால நண்பர் அவர்கள் சொல்லலாம், இது ஆங்கிலத்தில் தான் இருக்க வேண்டும், வேற வழியே இல்லை. நிச்சயமாக 4 பேர் சிந்தித்தால் வேறு சொல் கண்டுபிடிக்க முடியும். அந்த சொல்லை எடுங்கள். அந்த சொல்லை எடுத்து அடைப்புகளுக்குள்ள அவர் சொல்வது போல இதற்கான தமிழாக்கம் என்று போட்டு நடைமுறை கொண்டு வந்தால் கொஞ்ச நாட்கள் வந்துடும். இப்ப பேருந்து என்பது எவ்வளவு நாள் விழுந்தது? வேட்பாளர் அபேட்சையர் மாறியது. எப்படி மாறியது? ஊராட்சி ஒன்றியம், யூனியன் யூனியன் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு யூனியனாவே தெரியலையே. இவையெல்லாம் பழக்கத்துக்கு கொண்டு வருகிற பொழுதுதான் அது மாறும். அந்த பழக்கத்துக்கு கொண்டு வர வேண்டிய தன்மையை அரசு, பல்கலைக்கழகங்கள், பள்ளிகள், பொதுமக்கள் எல்லாருமாக சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டும். அந்த சூழ்நிலை உருவாவதற்காகத்தான் இந்த செம்மொழி மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் பெருமையோடு உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பரிதிமார் கலைஞரை கூட தன்னுடைய பெயரை பரிதிமார் கலைஞர் என்று ஏன் வைத்துக் கொண்டார் என்றால் அவரே எழுதுகிறார். தனிப்பாசுர தொகை என்ற நூல் எழுதினார். அது இந்த ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய சானட்டை பின்பற்றி எழுதியது. ஒருவேளை இது தமிழ் இலக்கணத்தின்படி இல்ல அப்படின்னு யாராவது குறை சொன்னா, குறை சொல்வதற்கு இடமில்லாம தான் தான் எழுதியது என்று தெரியாமல் இருப்பதற்காக பரிதிமார் கலைஞர் வச்சுட்டேங்கிறார். தன்னுடைய முன்னுரையிலே எழுதுகிறார், பெயர் தமிழாக்கப்பட வேண்டும் என்ற எண்ணிலே இல்லை, தன்னை யாரும் திட்டிவிடக்கூடாது, மொழி தெரியாமல் ஏதோ கவிதை எழுதியிருக்கிறான் என்று சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக நான் பரிதிமார் கலைஞன் என்று போட்டேன் என்று சொன்னார். அந்த ஆர்வம் இருந்தாலும் கூட அவர்கள் காலத்தில் வடமொழிதான் ஓங்கி இருந்தது. ஆகவே மொழியாக்கங்கள் எல்லாம் வடமொழியில மிகுந்து நின்றன. இன்றைக்கு தமிழ் ஆர்வம் மேலே ஓங்கி இருக்கிறது. அந்த தமிழ் ஆர்வத்துக்கு ஏற்ப அனைத்தும் தமிழாக்கப்பட வேண்டும். அந்த முயற்சியில அறிஞர் மக்களாகி நீங்கள் அனைவரும் உதவ வேண்டும். மாவட்ட ஆட்சியரை கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கலெக்டர் கலெக்டர் சொல்லிட்டு இருந்தாங்க தவிர இன்னைக்கு கலெக்டர் சொல்றவங்க யாருமே இல்லை. சின்ன கிராமத்தில் போய் கேட்டா கூட ஆட்சியர் என்பது எப்படி வந்தது? எதுவும் நடைமுறை கொண்டு வந்தால் தான் வரும். பழகி போச்சு போட்டா அது அப்படிதான் போயிட்டு இருக்கும். சும்மா சின்ன கதை, கொஞ்சம் ஒரு இனத்துல நான் இனத்தை சொல்றேன். எதுக்கு எடுத்தாலும் என்னடா